ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரா பதவியேற்றதுல இருந்து நிதி ஆயோக் நடந்துட்டு இருக்கு. இதே பிரதமர் மோடி அவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. கடந்த 2 வருடமாக செல்லாத முதலமைச்சர் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய இதுதான் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய கடைசி நிதி ஆயோக் இங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும்? திடீர்னு எல்லாருக்கும் தமிழகத்தினுடைய நிதி நிலைமையை பத்தி இந்த காலகட்டத்துல மட்டும் அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா, இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மேல ஒரு அவசர அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா? அததான் இபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு. இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு, நாட்டு மக்களுக்கு இல்ல, அவங்க வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதனால அவர் ஏதாவது ஒரு சந்திப்பை கண்டிப்பா அவர் மோடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருப்பாரு. அவர் கையில வெள்ளக்கூட காவி கொடி இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் பேச்சு மட்டும்தான். அங்க போனா ஹிந்தியில தான் பேசுறாங்க. இப்போ ஏன் இப்ப போயிருக்காங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது 4 வருஷம் ஆகுது, அடுத்த தேர்தல் கூட வரப்போகுது. நீட் போன்ற விஷயங்களை மோடி அவர்கள் கிட்ட இப்ப அவங்க பேசியிருப்பாங்களா? அப்ப கொடி காவியா யார்கிட்ட இருக்கு? இல்ல இல்லன்னு சொன்னா, சில பேர் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா ஆமா ஆமான்னு அர்த்தம். அப்படித்தான் நம்ம 2026 தேர்தல்ல அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வரும்னு நினைக்கிறேன், நிச்சயம் வரணும்னு நினைக்கிறேன். உங்க பங்களிப்பு எப்படி இருக்கும்? முழு மூச்சாக முழு மனதோட இருக்கும். நான் சமீப காலமாக ஆபரேஷன் சிந்தூர் நடந்த காலத்துல இருந்து நான் அதுக்கு முன்னாடி கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் விமர்சகரா, அரசியல் பார்வையாளரா மட்டும் இருந்திருக்கிறேன். ஆனா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நான் முழுசாக கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்தாச்சு. அதனால நான் அப்படிதான் ஒர்க் பண்ணுவேன். ரைட் விங் தாட்டுக்காக ஒரு ஆன்மீகத்தையும் ஆத்ம தைரியத்தையும் அளிக்கக்கூடிய, பெண்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய கைக்கு வலு சேர்க்கும்படியாக தான் நான் வேலை செய்வேன். அது குற்றவாளி எந்த கட்சிங்கிறத பொறுத்து அவங்க நடவடிக்கை மாறுபடும். அப்படி இல்லாம தமிழகத்தில் இத எத்தனையோ தரம் நம்ம சொன்னாலும் பத்த மாட்டேங்குது. அம்மா ஆட்சியில அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றோம். பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல இல்லவே இல்லைன்னு எப்பவுமே இருக்காதுங்க. எல்லா இடத்துலயும் அங்கொன்னும் இங்கொன்னுமா இருந்தது கூட இப்போ அடிக்கடி டெய்லி பேப்பரை படிக்கவே பயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பழகி போச்சு. இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓ இது கூட்டு பாலியல் வல்லுநர் இல்லையே, ஒருத்தன் தானே மிரட்டி இருக்கிறான், ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே, ஒரே ஒரு ஆள் தானே பேசிருக்கான், அந்த அளவுக்கு நம்மளே சமாதானம் படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நமக்கே. அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய, நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் பெருத்து விட்டன தமிழ்நாட்டுல. இதுல அரசாங்கத்தின் மெத்தன போக்கும் பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமா தான் இருக்கு. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்குற விக்டிமோட முகம், வீடியோ, பேரு, அட்ரஸ், அவங்க ஜாதகம், அவங்களுடைய எங்க எப்ப போனா அவங்கள தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் அது ஒண்ணுதான் கொடுக்கல. ஒருத்தங்க நேத்து ஒரு பொண்ணு கல்லும் கரையிற மாதிரி அழுவுது.